பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாக. இந்த சிலுவையின் 7 வார்த்தைகளை தியானிக்க கர்த்தர் என்னையும் அடியாளையும் தெரிந்து கொண்ட அந்த கிருபைக்காக கர்த்தரை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். முதலாவதாக ஒரு சிறிய பாடல் பாடி இந்த தியானத்துக்குள்ளாக கடந்து செல்ல விரும்புகிறேன். உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கல்வாரி காட்சி கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கல்வாரி காட்சி கண்டிடும் கல்மனம் கலங்கிய கரைந்திடுமே. கர்த்தாவே உம் அன்பை நினைக்கையில் இந்த உள்ளம் நொறுங்கிடுதே. உருகாதோ நெஞ்சம் நெகிழாதோ, கண்ணீர் பெருகாதோ, ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு நம்ம முதலாவது இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன முதலாவது வார்த்தையை நம்ம தியானிக்க இருக்கிறோம். என்ன வார்த்தை என்றால், லூக்கா சுவிசேஷம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34வது வசனம். லூக்கா 23:34. அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இன்றைக்கு நம்ம இந்த காரியங்களை குறித்து தான் தியானிக்க போறோம். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் சொல்கிறது. இப்போ அண்ணா இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தாங்க. முதல்ல எப்படியா இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளுக்குள்ளாக கடந்து வந்தார். கடந்து வந்து இப்போ சிலுவையில 3 ஆணிகளுக்கு நடுவில் அவர் தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த வேளையில அவர் முதல்ல சிலுவையில முதல்ல அவர் பேசின வாயை திறந்து பிதாவை நோக்கி பேசின முதல் வார்த்தை அப்பொழுது இயேசு. இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான வார்த்தை எதுன்னு கேட்டா அப்பொழுது. அப்போ நம்ம கேட்கிறோம் எப்பொழுது அப்படின்னு சொல்லிட்டு. அதற்கு முன்னின வசனம் சொல்லப்படுகிறது 33வது வசனத்துல, கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியையும் சிலுவையில் அடைந்தார்கள். அப்பொழுது இயேசு. ஏன் இதை நான் முக்கியப்படுத்தி சொல்றேன் அப்பொழுது அப்படின்னா, இது ஒரு ஹிஸ்டாரிக்கல், ஒரு தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் இந்த இடத்துல நடைபெறுகிறது. என்ன தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல்னா, ஏசாயா 53வது அதிகாரம் 12வது வசனம். ஏசாயா 53:12 இந்த 53வது அதிகாரம் முழுவதுமாய் இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து ஏசாயா எத்தனையோ 400 வருடங்களுக்கு முன்பாக இயேசு கிறிஸ்து எப்படி சிலுவையில பாடுபட போகிறார் என்பதை இந்த 53வது அதிகாரத்தில் முழுவதுமாய் விளக்கிவிட்டார். அந்த அதிகாரத்தினுடைய நிறைவேறுதல் தான் இந்த வசனம். இந்த 53:12 சொல்லப்படுகிறது, இடையில அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அவர் என்ன பண்ணார்னா அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டாராமா. அதுக்கு முந்தின பகுதி சொல்லுகிறது, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு, இந்த அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வரும்போது எல்லா காரியங்களும் நடக்கும்போது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்படவில்லை. எப்பொழுது 2 கள்ளர்களை வலது புறத்திலும் இடது புறத்திலும் அவர் இயேசுக்கு பக்கத்துல சிலுவையில் அடைகிறாங்களோ அப்பொழுது அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார். அதற்கு பின்பு இயேசு சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். அப்ப என்னன்னா, இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனத்தின் நிறைவேறுதல் அந்த இடத்துல நிகழ்கிறது. அது நிகழ்ந்து முடிஞ்ச உடனே அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்ட பிறகு லிட்டரலா இங்க என்ன வசனம் சொல்லப்பட்டிருக்கோ அது அப்படியே நடக்கிறது இயேசுவின் வாழ்க்கையில. அப்பொழுது சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். இப்ப அந்த வசனம் சொல்றா, ஏன்னா அவர்களுக்காக அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டார்.
அப்ப அக்கிரமக்காரர்களுக்காக எப்ப வேண்டிக்காக கொடுக்கிறார்? அக்கிரமக்காரர்கள் ஒருவராக எண்ணப்பட்ட பிற்பாடு அவர் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொள்கிறார். அப்ப இங்க முழுவதுமாய் நடக்கிற இயேசுவின் சிலுவை மரணங்கள் ஆல்ரெடி சொல்லப்பட்ட ஒரு தீர்க்கதரிசன வசனத்தின் நிறைவேறுதான் இந்த இடத்துல காணப்படுகிறது. நான் இந்த வசனத்துக்குள்ளாக ஆழமா போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்றேன். அண்ணா ஆல்ரெடி எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் சொல்லிட்டு நான் இன்னும் இந்த வசனத்துக்குள்ளாக கடந்துக்கிறேன். இயேசு கிறிஸ்து இப்பொழுது 3 ஆணிகளால் அந்த சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த பாடு எங்க தொடங்குதுன்னா கெத்சமனே தோட்டத்திலேயே தொடங்கிடுது. கெத்சமனே தோட்டத்துல இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றதுக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக பேதுரு யோவானை கூட்டிட்டு கொண்டு கொஞ்சம் தனியா ஜெபம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து 100% முழுமையுமா அவர் மாம்சத்துலதான் இருந்தாரு. கர்த்தர் அவர் தேவன் பிதா ஆண்டவர் ஆகிலும் அவர் தன்னுடைய மகிமையெல்லாம் உரித்து வைத்து விட்டு 100% லிட்டரலா அவர் ஒரு மனிதனால் காணப்பட்டார். அந்த மனிதனா இருந்த நேரத்துல நமக்கு நாளைக்கு நம்மளை நம்ம ஒரு தப்பு செஞ்சுட்டா நம்மளை கைது பண்ணி கொண்டு போக போறாங்க, நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம போகணும், போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு நிலை வந்தா நம்ம எவ்வளவா இருப்போம். நைட்டெல்லாம் நமக்கு தூக்கம் வராது, ஐயோ நம்ம ஒண்ணுமே பண்ணலையேன்னு ஒரு பதட்டத்துக்குள்ளாக எல்லாம் தான் மனுஷிகம், அந்த பதட்டத்துக்குள்ளாக கடந்து செல்வோம். கெத்சமனே தோட்டத்தில் இயேசு கிறிஸ்துக்கு அடுத்த நாள் என்ன நடக்க போகுது என்பது எல்லாமே ஆண்டவருக்கு தெரியும். என்னென்ன பாடுகள் பட போகிறார், என்னென்ன வேதனைக்குள்ளாக கடந்து செல்ல போகிறார்னு அவருக்கு லிட்டரலா தெரியும். அவர் மனுஷத்துல இருந்தனால அந்த பாடுகளை அவரால் சகித்துக் கொள்ள முடியல. அவருக்கு சொல்றது அவருடைய இருதயம் வியாகுலப்பட்டது. வியாகுலம் என்றால் ரொம்ப அதிகமான துக்கத்தாக வியாகுலம்னு சொல்லுவாங்க. வியாகுலம் பட்டது, மரணத்துக்கு ஏதுவான துக்கம் அவருடைய இருதயத்தை நிறைத்திருந்தது. அவருக்கு அந்த துக்கத்தினால அந்த வியாகுலத்தினால நான் இப்படி எல்லாம் நடக்க போகுது, நம்ம என்ன செய்ய போறோம்ன்ற அந்த வியாகுலத்தின் நிறைவுனால அவர் எங்கேயும் போகல, தேவனிடத்துல பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுவார். அதற்காக தன்னுடைய சீஷர்களை அழைத்து கொண்டு எனக்காக 1 மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க அப்படின்றாங்க. ஆனா அவங்களால சீஷர்களால ஜெபம் பண்ண முடியல. நித்திரை மயக்கமா இருந்ததான், அவங்க கண்கள் நித்திரை மயக்கத்தினால் நிறைந்திருந்ததுன்னு வசனம் சொல்லுது. அவங்களால ஜெபிக்க முடியல. இயேசு கிறிஸ்து அந்த கெத்சமனே தோட்டத்துல போய் கண்ணீர் விட்டு பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கதறாரு. அந்த ஜெபத்தோட முடிச்சிருந்தாருன்னா இன்னைக்கு இந்த சிலுவை மரணம் கிடையாது. கடைசியில ஒரு வார்த்தை சொல்றாரு, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு இயேசு கிறிஸ்து தன்னை அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கிறாரு. அவருடைய அந்த அந்த பிரச்சனைகள், அந்த வலிகளுடைய வெளிப்பாடு எப்படின்னா அவருடைய வியர்வையில் ரத்த நாளங்கள், ரத்த துளிகள் வெளிப்பட்டதான். எப்படி வேர்வையில ரத்தம் வரும் அப்படின்னா அவருடைய ஹை பிரஷர்னால உள்ள இருக்கிற சின்ன சின்ன ரத்த நாளங்கள் வெடித்து அந்த ரத்தம் வியர்வையில் கலந்து வியர்வையில வெளிப்பட்டது அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்போ அவருடைய மனசுலையும் பாரம், உடல் ரீதியாகவும் பாரம், அது ரத்த துளிகளால் வெளிப்படும் வண்ணமாய் அவருடைய பாடுகள் அதிகமாய் காணப்பட்டது. அந்த வேலையில கரெக்டா ஒரு 2-3 மணி இருக்கும். அவர் ஜெபம் பண்ணி முடிக்கிறாரு. ஆண்டவரே உங்களுடைய சித்தத்தின்படி ஆக கடவுள்னு கட்டடத்துல முழுமையா அவர் ஒப்பு கொடுத்துட்டாரு. 2-3 மணி அந்த வேலையில, அதிகாலை 2-3 மணி வேலையில யூதாஸ் காரியோத்து அந்த போர் சேவகர்களோட காட்டி கொடுக்க வந்துட்டாங்க. உடனே அந்த போர் சேவகர்கள் எல்லாம் இவரை கையும் கலருமா அப்படியே பிடிச்சிட்டு போறாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, இவ்வளவு நாள் நான் உங்க மத்தியில தானே நான் போதித்து கொண்டு இருந்தேன், இப்போ ஒரு திருடனை பிடிக்கிற வர மாதிரி நீங்க என்ன வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி அவர்களை பிடித்து கொண்டு எங்க போறாருன்னா காய்பாவின் இடத்துல போறாரு. யார் இந்த காய்பா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இந்த அந்த காலத்துல பிரதான ஆசிரியர் யாருன்னா அண்ணா என்பவர் தான் பிரதான ஆசிரியர். இந்த அண்ணாவுடைய மாமன் தான் காய்பா. இந்த காய்பா அந்த இடத்துல ரோமர்கள் மத்தியிலும் யூதர்கள் மத்தியிலும் நல்ல செல்வாக்கு நிறைந்த ஒரு மனிதர். அதாவது பிரதான ஆசாரியருக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக எல்லா வழக்குகளும் இந்த காய்பாவின் இடத்துக்கு தான் வரும். இப்போ காய்பாவின் இடத்துல கூட்டிட்டு கொண்டு வராங்க. அங்கதான் பேதுரு எல்லாரும் அந்த அரண்மனை வாசலில் உட்காந்துருக்கிறாங்க. அங்க இரவு முழுவதும் விசாரணை கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அப்புறம் காய்பாவின் வீட்டில் இருந்து அடுத்ததாக இயேசு கிறிஸ்து எங்க கொண்டு போறாங்கன்னா பிரதான ஆசாரியனாகி அண்ணாவின் இடத்துக்கு அழைத்து செல்கிறாங்க. அங்கதான் அவருக்கு நடந்த கொடூரங்களின் ஆரம்பம் என்ன, அது வரைக்கும் விசாரணை தான் நடந்துட்டு இருந்தது காய்பாவின் இடத்துல. ஆனா அண்ணாவின் அரண்மனை பிரதான ஆசாரியன் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல காய்பாவின் இடத்துல வீட்டுக்கு அழைத்து சென்று கொண்டு போகப்படுகிறார். அடுத்தது அண்ணாவின் வீட்டிற்கு, அதாவது பிரதான ஆசாரியன். அவர் இடத்துலதான் அவரை முதலாவதாக அவரை விசாரித்து அடிக்க தொடங்கின நேரம் அந்த இடம் தான். அவங்கள ஃபுல்லா லிட்டரலா இயேசு கிறிஸ்துவ அடித்து துன்புறுத்த ஆரம்பித்தது அந்த இடத்துல தான்.
அடிச்சா ஓகே, துன்புறுத்தினா ஓகே, வாங்கிக்கலாம். ஆனா அவங்க செய்ததெல்லாம் நிந்தைகள், ஏளனங்கள். சொல்றாங்க, நீதான் பெரிய தீர்க்கதரிசியாச்சே, இயேசு கிறிஸ்துவோட கண்ணை கட்டிக்கிட்டு உன்னை யார் கூட்டினது என்று சொல், உன்னை யார் அடித்தது என்று சொன்ன. இயேசு கிறிஸ்துவை எவ்வளவாய் சிறுமைப்படுத்த முடியுமோ அவ்வளவாய் சிறுமைப்பட்ட. அதுக்கப்புறம் இந்த பிலாத்து, இந்த பிரதான ஆசாரியனுடைய முக்கியமான நோக்கமே இயேசுவை கொல்ல வேண்டும் என்பதுதான். ஆனா அவர்களிடத்துல அதிகாரம் இல்லை. அந்த அதிகாரம் பிரதான ஆசாரியனுக்கு கிடையாது. அந்த இடத்துல அதிகாரத்தில் இருந்தது யார் என்றால் ரோமர்கள். ரோமருடைய பிரதிநிதி யாருன்னா பிலாத்து. அதனால அதுக்கப்புறம் முதல்ல காய்பாவின் இடத்துல போறாரு, அண்ணாவின் இடத்துல போறாரு, இப்போ பிலாத்துவின் இடத்துல அழைத்து கொண்டு கூட்டி கொண்டு போகப்படுகிறார். பிலாத்துவின் இடத்துல அநேக காரியங்களை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு பிலாத்து ஒன்று கண்டுபிடிச்சிட்டாரு, இந்த மனிதன் குற்றமற்றவர், கொலைக்கு ஏதுவான எந்த குற்றமும் இவரிடத்துல காணப்படவில்லைன்னு அவர் சொல்லிட்டார். இது ஒரு பிரச்சனை இல்லை, நான் என்ன பண்றேன், இவன் வேணா அடிச்சு விட்டுறேன் அப்படின்னு. ஆனா இந்த யூத ஜனங்கள் திட்டமாய் களவாய் அவங்களை கண்டிப்பா இவரை கொன்றே ஆக வேண்டும் என்று விடாப்பிடியா நிற்கிறாங்க. அப்புறம் ஒரு விஷயம் தெரிய வருது, இயேசு கிறிஸ்து ஒரு கலிலேயர் அப்படின்னு ஒரு தெரிய வருது. உடனே பிலாத்து இது கலிலேயா பகுதி நம்ம ஆட்சி செய்யற பகுதி கிடையாது, ஏரோது ஆட்சி செய்யற பகுதி, அதனால நம்ம ஏரோது ஒரு இடத்துல அனுப்பிடலாம். ஏன் அப்படி ஒரு பிலாத்து செய்யலன்னா, எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ண முடியாதான்னு ஒரு புறச்சாரியான்னு நினைக்கிறாரு இயேசு கிறிஸ்துவ. ஏன்னா அவர்கிட்ட குற்றம் இல்லை, அவர்கிட்ட பேசி பார்க்கிறாரு, இந்த மனிதனிடத்துல ஒரு குற்றமும் நான் காணவில்லை அப்படின்றாரு. எப்படியாவது விடுதலை ஆக்கிடணும். அங்கிருந்து ஏரோது இடத்துக்கு போறாரு. ஏரோதும் பார்த்துட்டு அவரும் பேசுறாரு, இந்த மனிதன் இடத்துல நான் ஒரு குற்றமும் காணவில்லை, நான் ஒன்றும் தீர்ப்பு செய்ய மாட்டேன், நீங்க பிலாத்துவின் இடத்துக்கே கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்துவ ராம் முழுவதும் தூங்கல, இங்க அநேக இடத்துல அலக்கழிக்கப்படுகிறார். ஏரோது இடத்துக்கு போய் திரும்பவும் பிலாத்துவின் இடத்துக்கு வருகிறார். அப்புறம் பிலாத்து சொல்றாரு, இந்த மனிதன் ஒரு குற்றமும் செய்யல, உங்களுக்கு விடுதலை, ஒவ்வொரு பண்டிகை தோறும் நான் ஒவ்வொருத்தரை விடுதலை பண்ணுவேன், நான் வேணா உங்களுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவை விடுதலை பண்ணிடுறேன் அப்படின்னு. ஜனங்கள் எல்லாம் அந்த இடத்துல சொல்றாங்க, இயேசு எங்களுக்கு வேண்டாம், பரபாசை எங்களுக்கு விடுதலை பண்ணுங்க. அந்த இடத்துல ஜனங்கள் இயேசுவை புறக்கணித்து அந்த ஒன்றுமே இல்லாத ஒரு குற்றவாளியான பரபாசை தெரிந்து கொள்கிறாங்க. அநேக நேரங்கள் அப்படிதான் நம்ம போகிற பாதைகளில யாரை தெரிந்து கொள்கிறோம், இயேசு கிறிஸ்துவியா இல்லை வேறையா கேட்கணும். இந்த பரபாசை எங்களுக்கு விடுதலையாக்கும், பரபாசை விடுதலையாக்கும், இயேசு எங்களுக்கு வேண்டாம்னு. இதுக்கு மேல பிலாத்துவால எதுவுமே செய்ய முடியல. அவர் ஓப்பனா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டார், இந்த குற்றம் என் மீது சுமராது, என் பிள்ளைகள் மீது சுமராது, இந்த ரத்தப்படி என் மீது அல்ல அப்படின்றார். உடனே அந்த ஜனங்கள் எல்லாம், யூத ஜனங்கள் எல்லாம் ஓ சந்தோஷம் அப்படின்ட்டு, எங்கள் மீதும் எங்கள் பிள்ளைகள் மீதும் சுமரட்டும்னு அந்த பாவத்தை எடுத்து, அது மிகப்பெரிய பாவம், அந்த பாவத்தை எடுத்து தன் தலை மீது போட்டு கொண்டாங்க. அதனுடைய வெளிப்படுதல் இன்று வரைக்கும் அவங்க கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. யூதர்கள் கர்த்தருக்கு பிரியமான ஜனங்கள் தான், ஆனா குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தினதனுடைய விளைவு இன்று வரைக்கும் அவங்க அறுத்து கொண்டிருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் இன்னைக்கு வரைக்கும் போகுதா, இன்னைக்கு காலையில வரைக்கும் போகுதா. ஏன்னா என் மீதும் என் சந்ததி மீதும் அந்த ரத்த வழி விடுபட்டு அவங்க அதை வாலிட்டேரா வாங்கிக்கிட்டாங்க. அதுக்கப்புறமாக அந்த பிலாத்துவின் அரண்மனையில் இருந்து இயேசு கிறிஸ்துவை துன்புறுத்தலின் ஒவ்வொரு செயலும் நடந்து கொண்டே வருகிறது. நிந்தித்தார்கள், துப்பினார்கள், அடித்தாங்க. அதாவது ஒன்று குறைய 40 அடிகள் அடிக்குமா யூதர்களுக்கு வழக்கம். ஏன்னா 40 அடி அடிக்கும் போது 41வது அடியை அடிச்சுட்டா அது நியாயப்பிரமாணத்தின் மீறுதல். அதனால எப்பவும் ஒன்று குறைய 40 அடி அடிப்பாங்க. அப்படின்னா 39 அடிகள். 39 அடிகள் சாதாரண சாட்டையில தான் எல்லாத்தையும் அடிப்பாங்க. ஆனா இயேசு கிறிஸ்துவை அடிப்பதற்காக அவங்க தெரிந்து கொண்ட சாட்டை என்னன்னா, அந்த சாட்டையின் ஒவ்வொரு அந்த இலைகளும் முட்களால, முள்ளுகளால, முள்ளு மட்டும் கிடையாது, ஆணிகளால நிரப்பப்பட்டதாம். அதனுடைய தொங்கல்கள் ஒவ்வொன்றும் விதவிதமான கொக்கிகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்ல இருக்கிற கொக்கிகள். ஒரு அடிச்சு இழுத்துட்டா, அது அடிக்கும் போது என்ன பண்ணும்னா, அவருடைய முதுகுல அந்த கொக்கிகள் போய் அப்படியே மாட்டிக்கொள்ளும். அது எடுக்கும் போது திரும்பவும் அது சதைகள் எல்லாம் பீத்து கொண்டு அப்படியே ரணப்படுத்தினார்கள் இயேசு கிறிஸ்துவை. அப்போ அவருடைய முதுகு ஒரு உழவனின் இடம் உழப்பட்டது போல அவருடைய முதுகு காணப்பட்டதாம். அது மட்டுமல்ல, அந்த முட்களினால் அவர்களை இயேசு கிறிஸ்துவை அந்த அவருடைய தலையில முட்கிரீடத்தை சுமத்துக்கிறாங்க. எதற்காக? இயேசு கிறிஸ்துவை வேதனைப்படுத்தும் ஒவ்வொரு காரியங்களிலும் அவரை வேதனைப்படுத்த வேண்டும் என்பதே அவருடைய பிரதானமான நோக்கமாய் காணப்பட்டது. இந்த சாதாரண இப்ப சிலுவை தானே, சிலுவை கொடுத்துட்டாங்க, பிரதான ஆசிரியர் ஓகே சிலுவையில அறைங்கன்னு சொல்லிட்டாங்க. மற்ற கல்லர்களை போல டைரக்டா கொண்டு சிலுவையில அறைஞ்சு போன வேலை முடிஞ்சது இல்லையா? எதற்கு இத்தனை பாடுகளுக்குள்ளாக இயேசு கிறிஸ்துவை சித்திரவதிக்க வேண்டும்னா, இதற்கு பின்பாக இது பிசாசின் தந்திரம் இருக்கு. அவன் இயேசு கிறிஸ்துவை எத்தனையோ வேலைகள் கொள்ள வகை தெரியும். குழந்தையா இருக்கும் போதே
2 வயசுக்கு உட்பட்ட எல்லா குழந்தைகளையும் ஏழாவது காலத்துல அடிச்சாங்க. ஆனா அவனால அழிக்க முடியல. இப்போ இயேசுவை கொல்ல ஒரு ஒரு காரியம், ஒரு வகை அவனுக்கு கிடைச்சிருச்சு. இந்த சான்ஸை அவன் எவ்வளவோ உபயோகிக்க முடியுமோ அவ்வளவோ உபயோகித்து விட்டான். ஒண்ணுமில்ல, அவர் பிரதான ஆசிரியர் இடத்துல பேசிக் கொண்டு இருக்கிறார். உடனே சட்டு ஒரு வேலைக்காரன் கண்ணத்துல அறியும், பிரதான ஆசிரியர் இடத்துல இப்படியா பேசு அப்படின்னு. அப்போ இயேசு ஒண்ணும் இல்லை, அவங்கிட்ட ஒருத்தர்கிட்ட மட்டும்தான் அவர் திருப்பி பதில் பேசினார் அடிச்சதுக்காக. நான் தகாத விதமா ஏதாவது பேசுறது உண்டா? அப்படி பேசுறது உண்டானா நான் என்ன பேசுறேன்னு சொல்லு, எதற்காக என்ன அடிக்கிறேன் அப்படின்னு நான் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இயேசு திருப்பி கேள்வி கேட்கிறார். என்னை யாரும் அவர் பேசிக்கொண்டிருக்கிறாரு, பிரதான ஆசிரியரே அதை எதிர்பார்க்கிறார், இந்த மாதிரி இவன் அடிப்பான் அப்படின்னு. சரி, பிலாத்துவின் இடத்துல உடனே அவன் அடிச்சான் அந்த வேலைக்காரன். அப்போ ஈவன் அந்த வேலைக்காரன் கூட பிசாசு எப்படி தந்திரமா பயன்படுத்துறான். யாருமே இன்டென்ஷனா அவங்க போய் பண்ணல. பிசாசு ஒவ்வொருத்தரையும் அந்த இடத்துல இந்த ஒவ்வொருத்தரையும் கையில் எடுத்துக்கிட்டான். அடிக்கிறேன், நல்ல அடி, 39 அடி, எதுக்கு சாதாரண அடி அடிக்கிறாங்க, முள்ளெடுத்து அடி. அவன் பயன்படுத்தினான். அவங்க இடம் கொடுத்தாங்க, இவர்கள் பயன்படுத்தி கொண்டாங்க. பயன்படுத்தி அந்த இடத்துல அவருடைய முகம் ரணம் ஈட்டினால குத்தப்பட்டு அந்த சிலுவையில பெரிய 3 ஆணிகளால அடிக்கப்பட்டிருக்காங்க. தாங்கொன்னா வேதனை. நம்ம சொல்லுவோம் பிரசவ வேதனை விட ஒரு வேதனை பெருசலன்னு. 1000 மடங்கு பிரசவ வேதனையை அனுபவிக்கிற வேதனை இயேசு கிறிஸ்து அந்த நாளில் அனுபவித்தார். இப்பொழுது அவரை சிலுவையில் அடைந்து அந்த சிலுவையை நேரம் நிமிர்த்தும் போது அந்த சிலுவை கரெக்டா அந்த சிலுவை மரம் அந்த குழிக்குள்ள உட்காரும் போது ஒரு ஜர்க் ஒன்று வரும். அந்த நேரத்துல அவருடைய உடம்பில் இருந்த உச்சந்தலை முதல் உள்ள காட்டுக்கு அந்த ஜர்க்குல அவருக்கு உண்டான வேதனை மரணத்திற்கும் மேலான ஒரு வேதனை. அந்த இடத்துல அந்த சிலுவையை எடுத்து இறக்கும் போது உண்டான அந்த வேதனை சொல்ல முடியாத அளவுக்கு வேதனையை அவர் தாண்டி கொண்டு அந்த சிலுவையில தோன்றினார். இப்போ சிலுவையில சுமந்து கொண்டு அந்த சிலுவையில இருக்கிற முதலாவது அது வரைக்கும் அவருக்கு எக்ஸாமினை தோட்டத்துல ஜெபம் பண்ணது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல. அப்பொழுது பின்பாக அவர் மிகவும் அலங்கரிக்கப்பட்டுட்டார், ரொம்ப கஷ்டப்பட்டுட்டார். உடல் அளவிலும் மனதளவிலும் துப்பி அசிங்கப்படுத்தி வேதனைப்பட்டு முழுவதுமா இப்ப வேதனையின் உச்சத்துல அவர் சிலுவையில தொங்கி கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு கொஞ்சம் நேரம் கிடைக்கும். அந்த நேரத்துல அவர் முதலாவது வார்த்தை சொல்லுகிறாரு, பிதாவே நம்மளா இருந்தாலும் இப்பவும் அவர் மாம்சத்துல தான் இருக்கிறார், நம்மளால என்ன சொல்லியிருப்பாங்க, அநேக அடிகள் எடுத்துட்டாங்க, எனக்கு ரொம்ப வலிக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, அப்படி எல்லாம் அவர் சொல்றாரு. பிதாவே இவர்களை மன்னியும். இதுதான் அந்த தெய்வீக குணநலன்களுடைய உச்சம். இதுதான் அடித்துட்டாங்க. அந்த வலி வேதனை அதனுடைய பாடுகள் அந்த உடம்புல இருந்து இன்னும் நீங்கள இதெல்லாவற்றுக்கும் மேலாக கீழே இருந்து அந்த வஸ்திரங்களை சீட்டு போட்டு கொண்டு இருக்கிறாங்க. அவர் மேல இருந்து சொல்றாரு, பிதாவே இவர்களை மன்னியும். எவ்வளோ ஒரு பெரிய தெய்வீக குணநலத்தின் உச்சம்தான். பாடு அனுபவித்துக் கொண்டு இருக்கும் போதே ஒருத்தரை மன்னிக்க முடியுமானால் எவ்வளோ பெரிய உன்னதமான ஒரு காரியம். நம்மளும் அநேக நேரங்கள் நான் இப்போ இப்படி மன்னிக்கணும், இப்படி ஜனங்களை மன்னிக்கணும் அப்படின்னா நம்மளால மன்னிக்க முடியுமா அப்படின்னு நம்ம ஒரு விஷயம் நாம நிதானிக்கணும். இந்த இடத்துல அவர் இயேசுவை பிதாவை நோக்கி பிதாவை இவர்களை மன்னிக்கிறார். அதுக்கு முன்பாக இயேசு முதல்ல மன்னிச்சிட்டாரு. இவரு முழுமையுமா மன்னித்ததுனாலதான் பிதாவை இவர்களை மன்னிப்பு ஜெபம் பண்ண முடிஞ்சது. நம்ம சில நேரங்களில் ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே சரி அவங்க தெரியாம செஞ்சுட்டோன்னு. ஆனா நம்ம இறுதிக்குள்ளாங்க நம்ம எங்கேயோ ஒரு இடத்துல மறைச்சு வச்சிருப்போம் அந்த விஷயத்த. என்னன்னா அவங்க அப்படி பண்ணிட்டாங்களே. ஆனா முழுமையுமா முதல்ல நம்ம மன்னித்தாதான் ஜெபம் பண்ண முடியும் நம்மளால. அது மட்டும் இல்லை, எப்படி நான் யோசிச்சேன், இப்படி ஆண்டவரே எப்படி உங்களால இப்படி மன்னிக்க முடிஞ்சது? இல்ல உங்களுக்கு நீங்க இந்த ஜெபத்தை பண்ணாம கூட விட்டு இருந்திருக்கலாம், ஆனா அவர் பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய நோக்கமே இயேசு கிறிஸ்து வந்ததான நோக்கமே அதுதான். அப்ப கேட்டேன், இயேசுக்கு யார் மேலேயும் வருத்தம் இல்லைங்க. இந்த மாதிரி அடிச்சவங்க மேலேயும் துப்புனவங்க மேலேயும் இல்ல அவங்களை நிந்திச்சவங்க மேலேயும் அவருக்கு கோபம் இல்லை, வருத்தம் இல்லை, அவங்க மேல பகை எதுவுமே இல்லை. அதனாலதான் மன்னிக்க முடிந்தது. நம்மளால அநேக காரியங்களை மன்னிக்க முடியலன்னா நம்ம அந்த விஷயத்த மறந்துடுவோம். ஆனா அவங்க மேல ஒரு தாய்முதாரம் இருக்கும், ஒரு கோபம் இருக்கும், அவங்க மேல அட்லீஸ்ட் வருத்தமாவது இருக்கும். அதனாலதான் அநேக தருணங்களில நம்மளால அந்த நபர்களை மன்னிக்க முடியாமல் போகிறதுக்கு மிக முக்கியமான காரியம் இதுதான். ஒரே ஒரு வசனம் மட்டும் வாசிக்க முடியா என்பதை கேட்டுக்கொள்கிறேன். கொலோசியர் 3வது அதிகாரம் 13வது வசனம். சகல ஞானத்தோடு கொலோசியர் 3:13 ஒருவரை ஒருவர் வாங்கி ஒருவர் பேரில் ஒருவர் குறை
உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல எப்படின்னா, ஒருவர் பேரில் கண்டிப்பா நம்ம இந்த பூமியில வாழ்கிற நம்ம எல்லாருமே மாம்சிகத்துக்கு உட்பட்டவர்கள் தான். கண்டிப்பா ஒருவர் பேரில் ஒருவர் நமக்கு குறை உண்டாகும். அந்த குறை உண்டாகும் போது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள். கிறிஸ்து எப்படி மன்னிச்சாருன்னு நம்ம இப்ப பார்த்தோம். அவர் மேல சிலுவையில தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த ஜனங்கள் கீழே சீட்டு போட்டு கொண்டிருக்கிறாங்க. அவரு செய்து முடிச்சதுக்கு அப்புறம் மன்னிக்கல, அவர்கள் அந்த குற்றங்களை செய்து கொண்டு இருக்கும் பொழுதே அப்பொழுதே மன்னிச்சாங்க. நம்ம லிட்டரலா எடுக்கலாம், நமக்கு யார் மேலேயாவது யாராவது நமக்கு துரோகங்களோ இல்ல நம்மளை யாராவது வஞ்சித்தோ ஏதோ ஒருத்தர் மேல நமக்கு ஒரு தீராத கோபம் உண்டாகிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? முதலாவது நம்ம மேல யாராவது ஏமாத்திட்டாங்க, நமக்கு விரோதமா துரோகம் பண்ணிட்டாங்க, நம்ம மேல தப்பே இல்லை, ஆனா பண்ணிட்டாங்கன்னா முதல்ல நம்ம நடக்கிறதுல நமக்குள்ள நடக்குது என்னன்னா, நம்மளுடைய ஐம்புலன்களும் வேலை செஞ்சிடும். கண் அப்படியே பிடிச்சிடும், கோபம் வந்துடும், காதுல இருந்து புகை வந்துடும், இந்த வாய் ஊனு எல்லா கோணங்களிலும் திரும்பிடுவோம். அதுக்கப்புறம் அந்த மனிதர்களுடைய முகத்துல விழிக்கவே மாட்டோம், மூஞ்சி திரும்பிட்டு போயிடுவோம். நானா அப்படி இப்படின்னு அதெல்லாம் பண்ணிட்டு போயிடுவோம். அப்படியே அப்புறம் நம்ம இயேசு கிறிஸ்து பேசுறாரு மன்னிச்சிருங்க அப்படின்னா அப்படின்னு நம்ம இதயத்துல பேசினா நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அதே நபரை சந்திக்க மேக்சிமம் நம்ம சந்திக்க மாட்டோம். அந்த பக்கம் தான் நம்ம இந்த பக்கம் திரும்பிட்டு போயிடுவோம். அப்படியே சந்திக்கிற ஒரு சூழ்நிலை உண்டானால் அதுக்குள்ள அவங்கள பார்த்துருவோம், மனசுக்குள்ள 1000 கேள்வி போகும். பார்த்து பேசலாமா, மூஞ்ச திருப்பி போடலாமா, சரி என்ன பண்றது அப்படின்னு ஒரு லைட்டா ஒரு கியூன்னு ஒரு ஸ்மைல் அவங்கள பார்க்கணும். கிறிஸ்தவர்களாக நம்ம சில பேர் அதுலயே சமாதானம் சரி போன்னு விட்டுருவாங்க. இன்னும் நம்ம என்ன பண்ணுவோம்? அப்பவும் விட்டுட்டோம்னா நமக்கு ஒரு பந்தி வேலை ஒண்ணு வரும் இல்லையா? கர்த்தரோடு கூட ஒப்புரவாகிற அந்த ராபோஜனத்தின் நேரத்துல அப்போ நம்ம நினைப்போம். அப்போ எப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம்? அவங்க அப்படி பண்ணனால அவங்க மேல நான் கோவப்பட்டுட்டேன், நான் கோவப்பட்டதுக்காக என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோமே தவிர அவங்க செய்த அந்த காரியங்கள் நம்மளுடைய இருதயத்தில் இருந்து கொண்டே இருக்கும். ஆனா நம்ம மன்னிக்கிறது எப்படி மன்னிக்கணும்னா, கிறிஸ்துவை போல. இன்றைக்கு நான் அதை நினைக்கிறேன், ஆமா இந்த பகுதியில நான் ரொம்ப வீக்கா இருக்கேன், கிறிஸ்து மன்னித்தது போல என்னால மன்னிக்க முடியுமானால் அது எனக்கு ரொம்ப கஷ்டம், கற்றுக்கொள்ளலாம். அவர்கள் செய்யும் பொழுதே மன்னிக்கணும். அது எவ்வளவு பெரிய ஒரு உன்னதமான ஒரு காரியம். செய்து கொண்டு இருக்கும் பொழுதே மன்னிக்கிற அளவுக்கு என்னோட இருதயத்தின் கம்பேஷனேட் இருக்குங்க. அந்த குணத்தை கர்த்தர் எப்படி நீங்க கட்டளையிடுறாங்க. அதுக்கு முதலாவது நான் என்னுடைய சிறிய ஒரு ஆலோசனை என்னன்னா, அந்த பகைகள், விரோதங்கள், அந்த காய்முகாரம் அதெல்லாம் நம்ம இருதயத்திலிருந்து எடுத்துக்கிட்டா ஈஸியா மன்னிச்சிடலாம். அந்த காரியத்துக்காக நம்ம ஒவ்வொரு நாள் சொல்லுவோம், கிறிஸ்து மன்னித்தது போல நான் மன்னிக்க முடியுமா, எனக்கு அந்த மாதிரி மன்னிக்கிறதுக்கான தருணத்தை கொடுங்க, வாய்ப்பை கொடுங்க என்று நம்ம தேவனிடத்துல ஒவ்வொரு நாளும் நம்ம செப்ப குறிப்பாய் கர்த்தாவை நம்ம கேட்கப்படணும். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி என்னுடைய சங்கீத தியானத்தை முடிக்கிறேன். ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு நல்ல போதகர் ஒருத்தர், இது உண்மையாக நடந்த சம்பவம், இன்று யூடியூப்ல இருக்கு, நீங்க போய் பார்க்கலாம். அந்த ஆப்பிரிக்கா தேசத்துல ஒரு ஊழியக்காரர், அந்த ஊழியக்காரர் என்னன்னா நல்ல கர்த்தருக்காக ஆத்ம பாரத்தோடு ஊழியம் செய்கிற ஒரு ஊழியக்காரர். அந்த ஊழியக்காரருடைய ஊழியம் நல்லா சிறப்பா நடந்து கொண்டிருக்கிறது. எப்பவும் போல வழக்கம் போல வீட்டுல கணவனுக்கும் மனைவிக்கும் அவங்களுக்கும் சின்ன வாக்குவாதம். நல்லா லிட்டரலா தெரியும், கணவன் மனைவியில பிரச்சனைகள் வரும். சண்டைகள் வந்தா யார் ஜெயிப்பா? அப்சல்யூட்லி மனைவிகள் தான் நம்ம ஜெயிப்போம். அதே மாதிரி அந்த பிரச்சனைகள்ல அவங்க 2 பேரும் வாக்குவாதத்தை முத்தி மனைவி ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சு அவங்க போய் நிம்மதியா படுத்துட்டாரு. அந்த கணவனுக்கு நம்ம தப்பி செய்யாம இருக்கணும், நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு மனைவி மேல ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. காலையில வழக்கம் போல இருந்துச்சு, ஒரு ஊழியத்துக்கு கிளம்பிட்டு இருக்காரு. அப்போ மனைவி சொல்றாங்க, என்ன நான் செய்தது தப்பு, என் மேலதான் 2 தப்பு இருக்கு, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு மனைவி சொல்றாங்க. இந்த கணவன் பதில் ஒன்று பேசு, நான் ஊழியத்துக்கு போறேன் அப்படின்னு திருப்பிட்டு போயிட்டாரு. ஏன்னா அவருக்கு மன்னிக்க முடியல. நீங்க செஞ்சு தப்பு, நான் தப்பு செய்யாம நீ என்ன திட்டேன், ஆனா மனைவி இறங்கி வந்துட்டாங்க, ஆனா ஒரு நாள் வர முடியும். அவர் ஊழியத்துக்காக கடந்து செல்கிறார். ஒரு காரில் பிரயாணம் பட்டு செல்கிறார். அவர் அந்த ஊழியத்தெல்லாம் முடித்து திரும்பி வருகிற வேளையில ஒரு பெரிய ஆக்சிடென்ட்ல ஒரு கார் ஃபுல்லா ஸ்மாஷ் ஆயிடுச்சு. ஸ்மாஷ் ஆகி அந்த இடத்துலயே அந்த ஊழியக்காரர் ஸ்பாட் அவுட் ஆயிட்டார். அப்போ அந்த நம்ம நாடுகளில தான் அந்த ப்ரொசீஜர்லாம் ரொம்ப சீக்கிரமா நடக்கும், அவங்கெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஊழியக்காரரின் உடலை எடுத்துக்கொண்டு அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக வைத்து காத்து கொண்டு இருக்கிறாங்க. போஸ்ட்மார்ட்டம் உடனே பண்ணல, கொஞ்சம் டிலே பண்ணி ஒரு 2-3 நாட்கள் ஆகிறது போஸ்ட்மார்ட்டம் ஆகிறது. இந்த இடத்துல இந்த ஊழியக்காரர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொண்டு போகப்பட்டிருக்கிறார். அப்போ அங்க வெண்குடை தரித்த அந்த
தூதர்கள் எல்லாம் வந்து இவர் காமிக்கிறாங்க. பரலோகத்தினுடைய அந்த சாயலை காண்பித்து அவருக்கு ரொம்ப சந்தோஷம். உண்மையால் ஊழியம் செய்யும், உத்தமமாய் ஊழியம் செய்து ரொம்ப சந்தோஷம், நான் இந்த பிரவேசிக்க போறேன் இந்த பிரவேசிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்றாரு, உன்னுடைய வழி இது அல்ல அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியை மாற்றுகிறார். அப்புறம் அந்த இடத்துல உட்காந்து கதறாரு அந்த ஊழியக்காரர், நான் உண்மையாய் ஊழியம் செய்தேன், என்கிட்ட எந்த பாவமும் காணப்படவில்லை, நான் மற்றவர்களை போல ரகசிய பாவமோ இல்லை, எந்த பாவமும் நான் செய்யவில்லை, நான் எதற்கு ஆண்டவரே அங்க போகணும் அவர் மிகவும் அழுது புலம்புகிறார். அப்போ ஆண்டவர் அவரிடத்துல ஒரு வீடியோ விஷுவலை காட்டுறாராமா. அவங்க மனைவியின் இடத்துல இவரிடத்துல சண்டை போட்டு இவர் மன்னிக்காமல் போன அந்த காரியத்தை அந்த டிவியில காட்டுறாரு. அவர் நொறுங்கிட்டாரு. உடனே அவர் கேட்கிறாரு, ஆண்டவரே நான் எவ்வளவு பரிசுத்தமா இருந்தேன், இது ஒரு சின்ன காரியம், என் மனைவி இடத்துல நான் சண்டை போட்டு ஒப்புறம் வாங்காதது மிகப்பெரிய கொலைபாதகமோ குற்றமோ இல்ல பெரிய காரியம், ஒரு சிறிய காரியம், இதற்காக எனக்கு பரலோகம் வருத்தப்படுகிறதா அப்படின்னா இது சிறிய காரியம் அல்ல, இதுதான் மிகப்பெரிய காரியம். நீ பரலோகம் பூமியில ஒருத்தரை மன்னித்தால் பரலோகத்துல உன் பிதா மன்னிப்பார் அவனுக்காக. நீ மன்னிக்காம விட்டுட்டீன்னா பரலோகத்துல உன் பிதா மன்னிக்க மாட்டார். நீ செய்த காரியம் ஒரு மிகப்பெரிய காரியம்னு அவர் அழுது கெஞ்சுறார். ஆண்டவரே எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க, நான் திரும்பவும் நான் போகணும், இந்த காரியத்தை சொல்லணும். நம்ம பெரிய பெரிய காரியங்கள்ல ஒரு பரிசுத்தமா இருக்கணும், சில காரியங்களை செய்யக்கூடாதுன்னு ஒழுங்கும் கிரமமா இருக்கணும். மன்னிக்காம இருக்கிறது ஒரு சின்ன குற்றம் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா பரலோகம் அதை பெருசா பாக்குறது. அவர் கதறாரு, என்னை அனுப்புங்க, நான் கண்டிப்பா போகணும், கீழே போய் என்னுடைய ஜனங்களுக்கு நான் இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு. இங்க வந்து பார்த்தா அவர் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாத அளவுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் கடந்து அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறாங்க. அங்க போனவங்க என்னென்னவோ சத்தங்கள் கேட்குதாமா, ஏதோ ஒரு திகில் உண்டாகுதாமா. அங்க நின்று எந்த ஒரு டாக்டர்னாலையும் போஸ்ட்மார்ட்டம் செய்யவே முடியல அதோடைய உடலுக்கு. ஒரு 3 நாள் அவங்க வைத்து பார்த்துட்டு இருக்கனால என்னால போஸ்ட்மார்ட்டம் செய்ய முடியல. வரவங்க எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டு போறாங்க. தயவு செஞ்சு நீங்க எடுத்து அடக்கம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி அவருடைய உடலை அவருடைய மனைவி எடுத்து ஒப்பு கொடுத்தாங்க. மனைவியும் ரொம்ப கதறாங்க, கதறி அழுது இந்த மாதிரி ஒரு சர்வீஸ்ல ஃபியூனரல் சர்வீஸ் அவருக்கு நடக்குது, அவருடைய உடல் வைக்கப்பட்டிருக்கிறது, எல்லாரும் சுத்தி அழுது கொண்டு அவருக்காக ஃபியூனரல் சர்வீஸ் நடந்து கொண்டிருக்கிற அந்த நேரத்துல அவருக்கு ஜீவன் வந்தது திரும்பவுமா. அவர் இன்னும் எங்கேயும் அந்த யூடியூப் சேனல்ல அது இருக்கு, நீங்க போய் பாருங்க. அதுல என்னன்னா அவர் அப்படியே சட்டை மேல சட்டை போடல, அப்படியே எந்திரிச்சு உட்கார்றாரு. உட்கார்ந்து எல்லாத்துக்கும் பெரிய ஆச்சரியம், என்ன அடக்க போறோம், இன்னும் ஒரு சில நிமிஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஒரு ஜீவன் வந்துருச்சு. அவர் வாயை திறந்து முதல்ல சொன்னது, தயவு செய்து எல்லாரும் போய் மன்னிச்சிருங்க, எதையாவது சொல்லி மன்னிச்சிருங்க, மன்னிக்காம இருந்துடாதீங்க, பரலோகம் நமக்கு உண்டாகாது. மன்னிப்பு நம்ம சிறிய விஷயம்னு நினைக்கிறோம், அது மிகப்பெரிய காரியம். நம்ம என்ன செஞ்சாலும் பரவாயில்ல, மன்னிச்சிருங்க. அதுல அவங்க சொல்றாங்க, அட்லீஸ்ட் நீ போன் பண்ணி அவங்க கிட்ட நல்லா இருக்கேன் என்ன கேட்டு ஒப்புரமா கேட்டு மன்னிச்சிருங்க, கிறிஸ்து மன்னித்தது போல நான் உங்களுக்கு மன்னிக்கிறேன்னு சொல்லிடுங்கன்னு சொல்லி அவரு முதல்ல அவர் வாயை திறந்து பேசுற வசனமே அந்த மன்னித்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய அனுபவத்தை அவர் யூடியூப்ல ஷேர் பண்ணியிருக்காரு. அதை நீங்க பாருங்க, அந்த காட்சிகள் எல்லாம் இருக்கு, அவருடைய கெக்கையில இருந்து எந்திரிச்சது எல்லாம். இது வந்து உண்மையா நடந்த ஒரு சம்பவம். அப்போ மன்னிப்பு மிகவும் விலையேற பெற்ற ஒன்று. அதை தான் கர்த்தர் சிலுவையில் முதலாவது நமக்கு போதித்திருக்கிறார். பிதாவே இவர்களை மன்னியும், இவர்களே என்ற இடத்துல எல்லாரும் வந்துடும். அந்த அவர்கள் செய்த பாவம் செய்த அவர்கள் மட்டுமல்ல, இன்றைக்கு வரைக்கும் நாமும் அந்த இவர்கள் தான். அநேக நேரங்களில் கிறிஸ்துவை நம்மும் சிலுவையில் அடைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அதாவது கிறிஸ்துவ மன்னித்தது போல நாம் அவர்களை மன்னிக்க நம்ம ஆயத்தப்படுவோம். கர்த்தருடைய பெரிதான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.